أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 16 ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. இது குரான்ல 3வது அத்தியாயத்துல 192வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்கள் இறைவா, இன்னக மன் துத்ஹில் நார நிச்சயமாக நீ எவரை நரக நெருப்பில் நுழைக்கிறாயோ ஃபகத் அக்ஸைத்தஹு திட்டமாக நீ அவரை இழிவுபடுத்தி விட்டாய். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார் இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் இல்லை. இதோட பின்னணி என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த வசனம் எந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் காரணமாக இறங்கியது கிடையாது. ஆனா முந்தைய வசனங்களுக்கு தொடர்ச்சியா வரக்கூடிய துவா தான் இது. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அறிவுடையவர்கள் வானங்கள், பூமி மற்றும் அல்லாஹ்வுடைய படைப்புகள் பற்றி சிந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க. அதிலிருந்து அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சிந்தனை அவங்கள நாம வீணாக படைக்கப்படவில்லை, இறுதி தீர்ப்பு உறுதின்னு நம்மள உணர செய்யும். அந்த உணர்வோட விளைவாகத்தான் யாரை நீ நரகத்திற்குள் அனுப்புகிறாயோ அவரை நீ மிகப்பெரிய இழிவிற்கு உள்ளாக்கி விட்டாய்ங்கிற அர்த்தம் பொதிந்ததுதான் இந்த துவா. இங்கு இழிவுங்கிறது உடல் வேதனை மட்டும் கிடையாது சகோதரிகளா. அவமானம், அல்லாஹுடைய இரக்கத்தை இழப்பது, தன்னை காப்பாற்றிக் கொள்ள அல்லாஹுவை தவிர உதவியாளர்கள் அவர்களுக்கு கிடையாதுன்னு அறிஞர்கள் விளக்குறாங்க. உலகத்துல ஒரு மனிதன் இழிவுபடுத்தப்படுவதோ அல்லது தோல்வி அடைவதோ தோல்வி கிடையாது. யார் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்துல நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். மனிதர்களோட பார்வையில தரம் தாழ்ந்தவராக காணப்படுபவர் அல்ல. யாருடைய ஈமான் உறுதியானதாக இருந்து அமல்கள் செய்கிறாங்களோ அவர்தான் வெற்றி பெற்றவர். அதனாலதான் இந்த துவாவை கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா கேட்க வைப்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அந்த துவாவை கேட்டுவிட்டு அதற்கு உண்மையாளர்களா நடந்துக்கிறணுங்கிறதுதான். அதுல 5 நிபந்தனைகள் இருந்தாலும் அதுல ஒண்ணுதான் முயற்சி. வெறும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிரணும்னு நினைச்சிட்டே இருந்தா நம்ம பாஸ் ஆயிருவோமா? முயற்சி செய்யணும். யா அல்லாஹ், நரகத்துல இருந்து பாதுகாத்திடு அல்லான்னு அது ஒரு ஒப்பந்தமா நினைக்கிறோம். யா அல்லாஹ், நான் நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்களை செஞ்சிட்டு வரேன். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்களை செய்து கொண்டு வருகிறேன். நீ எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு அல்லாஹ் இடத்துல ஒப்பந்தம் செய்யறதுதான் இந்த துவா. ஆனா அல்லாஹ்விடத்துல இருந்து மட்டும் எதிர்பார்க்கிறேன், நான் எந்த முயற்சியும் மேற்கொள்ள மாட்டேன்னா பிரயோஜனம் ஏதாவது இருக்குமா? எனவேதான் ரப்பனா இன்னக மன் துத்ஹில்னா ஃபகத் அன்ஸைத, அதாவது நீ யாரை நரகத்தில் நுழைத்து விட்டாயோ அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய். அந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்கள் எல்லாமே அவனுடைய ரூஹுக்கு செய்யும் அநியாயம். இங்க அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த நாள்ல அநியாயம் செய்தவன், தன் பாவத்தை உணராம இருந்தவங்க, அல்லாஹ்வை புறக்கணிச்சவங்க, இவங்க யாருக்கும் மறுமையில யாருமே துணை கிடையாது. அல்லாஹ் அனுமதித்தால் மட்டுமே உதவி உண்டு. இந்த வசனத்தோட பாடம் நமக்கு என்னன்னா, உண்மையான அவமானங்கிறது உலகத்துல கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து தள்ளப்படுவதுதான் உண்மையான இழிவு. ஈமான்ங்கிறது என்னன்னா, அறிவு, சிந்தனை, பணிவு மற்றும் துவா. இது எல்லாம் கலந்ததா தான் இருக்கும். இதுதான் உண்மையான ஈமான்.
எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.